காட் உனத்தை கிரியேட் பண்ணா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எப்படி அதை பிக்சர் பண்றாங்கன்னு தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் உனத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா மேக் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன வீக்னஸஸ் ஆர் ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் லேக் ஆகுதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கார் அப்படின்னு உனத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே அது ஏசி எல்லாம் வச்சு ஈவி கார் மாதிரி எல்லாம் மேக் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டியரிங், வீலு, டோரு, இன்ஜின் அவ்வளவுதான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் உட்காந்துக்கிற மாதிரி கட்டையில செஞ்ச ஒரு சேர், பெஞ்ச் மாதிரி. பட் அதை உட்காந்து ஓட்டிட்டு போறப்போ கட்டை மாதிரி கஷ்டமா இருக்கிறான்னு ஃபீல் பண்றப்போ தான் அதை சாஃப்டா மாத்தணும்னு தோணி குஷன் சீட்டாக டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் காத்தடிச்சு வண்டியை பின்னாடி பக்கமா இழுக்க கூடாதுன்னு சொல்லி தான் கண்ணாடி, விண்ட்ஷீட் 4 பக்கமும் அடைக்கப்படுறப்போ உஷ்ணமா இருக்குன்னு தெரியறப்போ தான் உள்ள ஏசி வச்சு டெவலப் பண்ணுவாங்க. இப்படிதான் எல்லா ஃபீல்ட்லயும் டெவலப்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். பட் காட் அப்படி இல்ல. டெவலப்மெண்ட் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. காட் மனுஷனை ஒரு சின்ன நாலேஜ்ல கிரியேட் பண்ணி கண்ணில் அவனுக்கு தூசி படும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளீன் பண்றதுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கண்ணில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆயிடக்கூடாது அப்படின்னு எப்பவுமே ஈரப்பதமாவே வச்சுக்க கண்ணிமைகளை சிமெட்ற மாதிரி டெவலப்லாம் பண்ணல. thousands of yearsக்கு அப்புறமா இந்த ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் பயங்கர வேகமா போற விமானத்தெல்லாம் கண்டுபிடிச்சு ஓட்டுறப்போ, அப்போ அந்த வேகத்தை தாங்குற அளவுக்கு அவனுக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கணும், தான் பிளேஸை விட்டு மூவ் ஆயிடக்கூடாதுன்னு அதுக்கு அப்புறமாலாம் அதை டெவலப் பண்ணல. வெறும் ஹியூமன் மட்டும் இல்ல, நம்ம பாக்குற மரம், பச்சை பசேல்னு இருக்கிற நேச்சர், இந்த ஃப்ளவர்ல இருந்து அனிமல்ஸ், வாட்டர், காத்து எல்லாமே அவர் டெவலப்லாம் பண்ண மாட்டாரு. he once created and that is perfect. இனி எத்தனை வருஷம் ஹியூமன் பீயிங்ஸ் அட்வான்ஸா மாறினாலும் காடோடைய ஸ்டாண்டர்ட் கிட்ட கூட நம்மளால நெருங்க முடியாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எல்லாம் வந்துருச்சு, இனிமே ஃபுல்லா மிஷின் தான், எல்லாராலும் பறக்க முடியும், ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிறோம், எல்லாமே ஆட்டோமேட்டிக், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உலகமே தாங்கவே தாங்காது அப்படின்னு. பட் உண்மை என்னன்னா எல்லாமே பெட்ரோல்னாலையும் எலக்ட்ரிசிட்டி பவர்னாலையும் மிஷின்னாலையும் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் இதெல்லாம் ஸ்பிரிட் அண்ட் லைஃப் கிட்ட கூட வரல. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வயர்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி பாத்வேஸ் விட நம்ம கை காலில் ஓடுற நரம்புல அந்த ரத்தம் இதெல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்ட் அப்படின்னு புரிய வரும். நம்ம கண்டுபிடிச்சு சாப்பிடுற ஃபுட்டை விட மரம், செடி, கனிகளை தேடி ஓடுற காலம் வரும். ஒரு நாள் மறிக்கும் பொழுது நம்ம ஆத்மா ஒரே செகண்ட்ல இங்கிருந்து அவர் கிட்ட போய் நிற்கும் போது அவர் நமக்காக வச்சிருக்கிற டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு தெரிய வரும். ஏஐயை விட ஹியூமன் பீயிங் எப்படி 10,000 டைம்ஸ் அட்வான்ஸ்டுன்னு புரிய வரும். நார்மல் சின்ஃபுல் லைஃபை விட ஹோலியஸ்டான லைஃப் எவ்வளோ பெரிய மகிமைன்னு தெரிய வரும். என்னதான் ஏஐலாம் வந்துருச்சுன்னு எக்ஸைட் ஆனாலும் காட் உனக்குள்ள கொடுத்துருக்கிற லைஃப் அண்ட் ஸ்பிரிட்டை விட அது அட்வான்ஸ்லாம் கிடையாது. உன்னால உன் ஸ்பிரிட்டால நீ செய்யற அப்சர்வேஷன் மாதிரி அதனால செய்ய முடியாது. காட் உனக்கு கொடுத்துருக்கிற ரியல் லைஃப், லவ், கம்பேஷன், கம்ஃபர்டிங் ஹார்ட், திங்கிங், இன்சைட், அதுக்கு ஈக்குவலான டெவலப்மெண்ட்டை ஹியூமன் பீயிங்கால கொடுக்கவே முடியாது. கோடி வருஷம் போனாலும் சரி. பிகாஸ் லைஃப் அண்ட் ஸ்பிரிட் பிலாங்ஸ் டு காட். நோ ஒன் இஸ் ஸ்மார்ட் எனஃப் டு கிரியேட் இட்.